சுங்க களஞ்சிய சாலைக்கு கொண்டு வரப்பட்ட பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய 2 கொள்கலன்களும் இன்று முற்பகல் திறக்கப்பட்டன. பாலத்துறை பகுதியில் உள்ள களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டிருந்த குறித்த கொள்கலன்களை திறப்பதற்காக சுங்க அதிகாரிகள் ஊடகவியலாளர்களுடன் சென்ற போதிலும் அந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை. சுங்க பணிப்பாளர் நாயகம் மற்றும் கலால் ஆணையாளர் நாயகம் ஆகியோரின் மேற்பார்வையின் கீழ் சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் இன்று திறக்கப்பட்டன. கடந்த 13ஆம் தேதி இரவு சுங்க அதிகாரிகளினால் பாலத்துறை பகுதியில் இந்த கொள்கலன்கள் கையகப்படுத்தப்பட்டன. இன்னும் துறைமுகத்தில் இருந்து பாலத்துறை பகுதியில் உள்ள களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லும் போதே இந்த கொள்கலன்களை சுங்க அதிகாரிகள் பொறுப்பேற்றிருந்தனர். இந்த கொள்கலன்களை இலங்கைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் வர்த்தகர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த கொள்கலன்கள் திறக்கப்படும் போது உரிமையாளர்கள் வருகை தர வேண்டும் என்பதோடு நேற்று அவற்றின் உரிமையாளர்கள் வருகை தராமையினால் கொள்கலன்கள் திறக்கப்படவில்லை என சுங்க ஊடக பிரிவின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். எனினும் இந்த சர்ச்சையை அடுத்து குறித்த 2 கொள்கலன்களும் இன்று திறக்கப்பட்டன. අපිට කවුරුවත් ආරක්ෂා කරන්නවත් එහෙම නැත්නම් ஷாரையும் பாதுகாக்கவோ அல்லது யாரையும் சிறைக்கு அனுப்புவதற்கான தேவை நமக்கு கிடையாது. சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே நமது தேவையாக உள்ளது. சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது தவறிழைத்தவர்கள் இருப்பார்களாயின் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். ஊடகவியலாளர்களுக்கு ஏதேனும் அசௌகரியங்கள் நேர்ந்திருக்கும் பட்சத்தில் அது குறித்து கவலை அடைகிறேன். இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க உங்களது ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள சர்ச்சையினால் எமது அதிகாரத்தை பயன்படுத்தி சுங்க ஆணையாளரின் அனுமதியுடன் இந்த கொள்கலன்களை திறக்க நாம் நடவடிக்கை எடுத்தோம். அந்த கொள்கலன்கள் திறக்கப்பட்டு அதிலிருந்து மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. புரிந்துணர்வு இல்லாமல் ஏற்பட்டுள்ளது. எனினும் சுங்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கையை நாம் யாருக்கும் மறைக்கவில்லை. சுங்கப்பிரிவில் ஏற்பட்டிருந்த நிலைமையினால் இந்த கொள்கலன்களை திறப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த கொள்கலன்களை நாளை திறப்போம் என பணிப்பாளர் நேற்று தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு என்னிடம் கூறினார். இதில் ஆல்கஹால் இருக்கும் என நம்பினோம். எனினும் சுங்க கொள்கலன் சோதனை பிரிவில் வைக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய கொள்கலனில் இருந்த பொருட்களை மேலதிக பரிசோதனைகளுக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி வைப்பதற்காக உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும். இந்த 2 கொள்கலன்களும் வியட்நாமில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை என சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க பணிப்பாளருமான லெஸ்லி காமினி தெரிவித்தார். இது பாணந்துறை பகுதிக்கு கொண்டுவரப்பட்டமை அதில் உள்ள முகவரியினூடாக உறுதியாகிறது எனவும் அவர் கூறினார். கொள்கலன்களில் இருந்து திரவ பொருட்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.